கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் யாருக்கும் பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொண்டு, பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனும் துணியின் அனைத்தையும் எடுப்போம். நாம் யாவரும் இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்ப பாடல் எண் 60 தேவ கிருபை என்று என்ற பாடலை அனைவரும் எழுந்து சேர்ந்து பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். நெருக்கப்பட்டும் மறைந்திடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மறைந்திடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்காய். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்காய். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரும் பாதை ஒளியாய். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரும் பாதை ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். நித்திய தேவனும் சத்திய பரனும் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே
சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அனைவரும் நின்றவனமாக ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, உமக்கும் உடைய குமாரும் எங்கள் இரட்சகர் மீட்பெரும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் துதியும் கணத்தையும் ஏறெடுக்கிறோம். அப்பா இந்த ஒரு நாளில் கூட எங்களை சிறு கூட்டமாய் குடிவர செய்து அப்பா இந்த ஒரு காலை வேளையிலே அப்பா உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபைக்காக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் சொத்தனையும் ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா அநேக பேருக்கு தெரியாத இந்த ஒரு மகத்துவமான ஒரு சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அப்பா இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறேன். அப்பா இந்த ஒரு அன்பையும் இந்த ஒரு சத்தியத்தையும் நாங்கள் பிடித்து கொண்டு அப்பா மேன்மேலும் உம்முடைய குமாரனை போலவே இந்த பூமியை ஜீவித்து அவரை போலவே வாழ்ந்து அப்பா அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் அவரை போலவே ஜீவித்து உமால் நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் அதன்படி செய்து முடிக்க நீர் தாமே எங்கள் கிருபை செய்யும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறோம் ராஜா. அப்பா இன்று கேட்கப்படுற சத்தியத்தை ஆசீர்வதிங்க. அப்பா இந்த ஒரு சத்தியத்தின் மூலமாய் புது விதமாய் கற்றுக்கொண்டு அதை எங்கள் வாழ்நாளிலே நாங்கள் பிரயோஜனப்படுத்தி வண்ணமாக ராஜா அப்பா நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள நீர் தாமே கிருபை செய்யுங்க. அப்பா இதோ ராஜா ஈவினிங் நடக்கப்படுற அந்த அறுவடை ஊழியத்தை கூட ஆசீர்வதிங்க. அப்பா உங்களுடைய குமாரர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ ராஜா அப்பா அவர்கள் கூட வந்து இந்த ஒரு சத்திய பாடத்தை கேட்ப நீர் தாமே கிருபை செய்யுங்க. அப்பா தொடக்க முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசனம் எங்கள் கூட இருந்து வழிநடத்த முடியாது கூட எங்கள் இரட்சகர் மீட்பெரும் ஆண்டவராக இருக்கிற இயேசு நல்ல பிதாவே ஆமென். அனைவரும் நின்ற வண்ணமாக நாம் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். அவர்கள் ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் முதலே போனவர் தேவனே என்றும் எவருக்கென்றும் உலகை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் எல்லாம் இவருக்குள்ளே இருக்கிறது விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்க எண்ணாமல் மகத்தினால் ஜீவனை தம்மை வெறுமையாகி மனிதனாகி எல்லாருக்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து மனுஷனுக்கு சமாதானத்தை உண்டுபண்ணினார் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவன் தொடர்ந்து எழுப்பி தம்மை போல் குமாரன் அருள் செய்து எல்லாற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமை வலுவாக்கி செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சகலத்துக்கு தலைவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்த தேவனாகிய கிறிஸ்துவாகிய விசுவாசிக்கிற அழகிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை உருவப்படுத்தி பலியின் ஜீவித்தை நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் பலியின் உட்பட்டு முதல் தம்முடைய சரீரம் சகல துரிதத்தையும் அதிகாரத்தையும் பரிகரித்து என்றும் மழையாத தம்முடைய சமைப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணம் அடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையில் ஒழுங்கிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தால் சம்பாதித்து நித்திய ஜீவனை நடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தார்கள் இரண்டாம் நாட்கள் அழைக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருவும் தமது பாதப்படியாக மட்டும் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து அனைவரும் அமருவோம்.
இன்றைய நாளுக்குரிய காலை தீர்மானம் நம் மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரர் குமரசன் பிரதர் அவர்கள் வாசிப்பதை அன்புடன். இன்றைக்குரிய காலை தியானம் செவ்வாய்க்கிழமை. உன்னுடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் உன்னுடைய கண்களை மூடி பாவத்தினால் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கும் துன்பம், சீரழிவு, விசனம் மற்றும் கவலைகள் அனைத்தையும் உன்னுடைய கண்முன் நிறுத்தி உன்னுடைய மனக்கண்களின் முன் பரிபூரண பூமியின் மகிமையை நிறுத்துவாயாக. பாவத்தின் ஒரு சிறு கரை கூட புதிய சமுதாயத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் கெடுக்காது. ஒரு கேடான சிந்தையோ அன்பற்ற பார்வையோ வார்த்தையோ இருக்காது. ஊற்றை போல் சுரக்கும் அன்பும் மற்றவர்களுக்கு சிநேகமான மறுமொழிதலும் உதாரண குணமும் அங்கே இருக்கும். வியாதி அங்கே இருப்பதில்லை. வலியோ வேதனையோ அழிவோ அதற்கான பயமோ அங்கே இருப்பதில்லை. நல்ல உடல் நலம், இதுவரையும் கண்டிராத மனிதனுடைய பூரண அழகும் பரிபூரண மனுக்குலமும் அங்கே நீடிய அன்பும் நிலைத்திருக்கும். உள்ளான பரிசுத்தமும் மனிதனின் நீதியின் பரிபூரணமும் அங்கே காணப்படும். ஒவ்வொன்றும் தெளிவான நிதானத்துடன் தேவனை மகிமைப்படுத்தும். இப்படித்தான் பூமியின் சமுதாயம் இருக்க வேண்டும். இப்படியாக உயிர்த்தெழுதலின் வேலைகள் முடிந்த பிற்பாடு இழந்தவருடைய அழுகையும் கண்ணீரும் யாவும் துடைக்கப்படும் என்பதே. பிதாவாகிய தேவனுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா வாசிக்க கேட்கும். எரேமியா 20:9. அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்கக்கூடாமல் போயிற்று. விளக்கம்: தேவனுடைய ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் வழி நடத்துதலையும் பெற தகுதியுள்ளவர்களாக இக்காலத்தில் ஜீவிக்கும் ஒவ்வொருவரும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். யோவானில் வெளிப்பட்ட அன்பின் சிந்தையும் பலமும் வைராக்கியமும் நம்மில் காணப்பட வேண்டும். அவர் அன்பான சீஷன் என்று அழைக்கப்பட்டதை நினைவு கூற வேண்டும். நாம் நம்மை முழு பலத்துடன் பூரண பலிகளாக ஒப்பு கொடுத்தல் வேண்டும். இதன் மூலம் தத்தம் செய்யப்பட்ட நம் சரீரமும் ஆவியும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆதார வசனம் சங்கீதம் 39:1 முதல் 3 வரை. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கங்கள் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் நாவை கடிவாளத்தினால் அடக்கியிருப்பேன் என்றேன். நான் மௌனமாய் ஊமையாயிருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனால் என் துக்கம் அதிகரித்தது. 3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி உண்டானது. அப்போது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்பதே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்குரிய பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ உன் வாலிப பிரியாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம் மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரர் குமரசன் பிரதர் அவர்கள் இந்த ஒரு பாடத்தை எடுத்ததற்குரிய அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இந்த ஒரு பாடம் அநேக முறை நீங்கள் கேட்டிருக்கலாம். அநேக பெயர் சபையில் யூத் கேம்பில் இந்த ஒரு வசனத்தை அதிகமாக நம்ம கேட்டிருப்போம். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத குறித்து தான் இந்த பாடம். ஆனால் இந்த பாடத்தை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா. அவருடைய வாலிப
பிரயாணத்துல இந்த ஒரு சிருஷ்டிகரின் என்னன்றதை வந்து அவர் கடைபிடிச்சாரா அப்படின்றத கூட நம்ம பார்க்க போறோம். ஸ்லைட் சேஞ்ச் ஆகுது. ஸோ சாலமோன் ராஜா அவருடைய வாலிப பிரயாணத்துல சிருஷ்டிகரை நினைச்சாருங்களா? நினைச்சதுனாலதான் அவருக்கு சரி எந்த மாதிரி வாலிப பிரயாணம், ஏன் வாலிப பிரயாணத்துல வந்து தேவனை நினைக்கணும்? அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேஜ் வயசானவங்க எல்லாம் நினைக்க கூடாதா? அப்ப இது என்ன கண்ணோட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா வாலிப பிரயாணத்துல நினைன்னா இன்னைக்கு சபையில முக்காவாசி வாலிப பசங்க மட்டும்தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நமக்கு வயசான சகோதர சகோதரிகள் எல்லாமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வசனம் எதை குறிச்சு சொல்லுதுன்றத நமக்கு தெரியணும் இல்லையா? அதை குறிச்சுதான் இந்த பாடம். ஸோ இப்படி இருக்கும்போது தேவன் கிட்ட சாலமோன் ராஜா கேட்கிறாரு ஜபத்துல. என்ன கேட்கிறாருன்னா, இந்த ஜனங்களை வந்து நான் வழி நடத்துறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ நீ தேவனுடைய பார்வையில இவர் வந்து நீ ஞானத்தை கேட்டதன்படியா நான் உனக்கு என்ன பண்றேன், ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ஸோ கொடுத்தது நிமித்தமா நமக்கு தெரியும் இல்லைங்களா, சாலமோன் ராஜாவுக்கு 700 மனைவி 300 மறுமனைவாட்டிகள். ஸோ இவ்வளவுத்தையும் தேவன் கொடுத்த அந்த 700 மனைவின்றது பார்த்தீங்கன்னா 700 நாட்டோடைய ராணிகள். ஸோ ஐஸ்வர்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கோல்டன் ஏஜ், அதாவது பொற்காலம். அவருடைய காலத்துல எந்த ஒரு இதுவுமே இல்லை. பாத்ரூம் தாப்பாவில இருந்து கிளாஸ்ல இருந்து போறது வர்றது எல்லாத்துலயுமே தங்கம்தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து தேவன் வந்து ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா கேட்டிருக்கலாம். ஆனா அவர் என்ன கேட்டாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டதுனால அவர் தேவன் வந்து அவர் மேல ரொம்ப அன்பாயி, நீ ஞானத்தை கேட்டதுனால நான் உனக்கு இதையும் சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1000 மனைவிகளும் சாலமோன் ராஜா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எருசலேம் தேவாலயத்தெல்லாம் கட்டினாங்க, போனாங்க, வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மனைவிகளுடைய பேச்சை கேட்டுட்டு சாலமோன் ராஜா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்கிரக சிலைகளை வந்து அதிகமா உருவாக்கி விட்டுட்டாரு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆயிடுச்சு, வாலிப பிரயாணம் முடிஞ்சு போச்சா? இல்ல. ஸோ இந்த ஒரு வார்த்தையை இவர் ஏன் அப்படி சொன்னாருன்னா, அவர் பார்க்காத ஒரு வாழ்க்கையே கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாலிப பிரயாணத்திலே நீ நினைச்சிடு அப்படின்னா, வாலிப பிரயாணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்படி சொல்ல உறுதியா நிற்கக்கூடியவங்க. வயசாயிட்டா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டு மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ வசனத்தை கூட வாசிச்சிடலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள். இப்போ வாலிப பிரயாணத்திலே சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்பும் அப்படின்னா அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வாலிப பிரயாணத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஸ்டேஜ். ஸோ அந்த நாள் வராதுக்கு முன்னாடியே நீ தேவனை நினைச்சிடு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயசான நாள் அந்த ஒரு ஸ்டேஜ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா தேவனுக்கு ஓடக்கூடிய அந்த ஓட்டம் வந்து சரீர பிரகாரமா நிறைய தடைகளை ஏற்படுத்தும். அதனால நீ என்ன பண்ணு, உன்னுடைய வாலிப பிரயாணத்திலே சிருஷ்டிகரை நினைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ சொல்லிட்டதுக்கு அப்புறம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னா, அந்த வயசானவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கோ இல்லை மற்றதுக்கோ ஏதாவது ஒன்று கொடுத்தா அவங்களுடைய வார்த்தை எடுத்த உடனே என்ன தெரியுமா, எனக்கு எதுவும் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து சாப்பாடா இருந்தாலும் மற்ற எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து எது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாலிப பிரயாணத்திலே சிருஷ்டிகரை நினை,
தீங்கு நாட்கள் அப்படின்னும் போது வயசான ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன தீங்கு நாட்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மரணம். ஸோ நம்ம வயசு ஆயிடுச்சு, நமக்கு எப்போ வேணாலும் சாவு வந்துடும், அதை குறித்து அவங்க மனவேதனைப்பட்டு இருக்கும்போது நம்ம எதை கொடுத்தாலுமே அவங்க வந்து ஏற்றுக்கக்கூடிய மனசு வராது. எதை கொடுத்தாலுமே எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆமா. ஸோ அதை வந்து இது வந்து லிட்ரலா அவர் வந்து பாட்டா படிச்சிருக்காரு சாலமோன் ராஜா. ஆனா அதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கணுன்றதை குறித்து நம்ம இந்த பாடத்தை கூட நம்ம பார்க்கலாம். ஸோ பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்பட. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும். ஸோ இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். அந்தந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் வயசான ஸ்டேஜில் இதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாமல் போயிடும் வயசாயிட்டா. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுனா ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருக்கும். அவங்களுடைய மனவேதனை ஆல்ரெடி எதை கொடுத்தாலுமே அவங்க வேணான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கு பத்தாததுக்கு இந்த மாதிரி இருட்டாயிடும் சுற்றியும். அவங்களுக்கு அந்த பயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நமக்கு அந்த சாவு நெருங்குமோ அப்படின்ற குறித்து ஒரு மன கவலையிலே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எது மேலேயும் நாட்டமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாலிப பிரயாணத்திலே நீங்கள் வந்து சிருஷ்டிகரை நினைச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. ஸோ இந்த வசனத்தை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 4ஆம் வசனம். மழைக்கு முன் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். இருங்க சிஸ்டர். மழைக்கு மின், அதாவது மேகங்கள் அப்படின்னா இப்போ மழை வருதுனாலே மேகம் சூழ்ந்தாதான் மழை வரும். ஸோ இது நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசாயிட்டாலே மழை வரும்ன்றது வந்து எதை குறிக்கும்னா கண்ணுல வந்து அவங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நாம் அதை எப்படி ஆவிக்குரியவர்களோடு பொருத்தி பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது சரீரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது மழைக்கு பின் மேகங்கள் வந்து போகும் அப்படின்னா நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வயசானதுக்கு அப்புறம் அவங்களுடைய கண்ணுல வந்து தண்ணி எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக தான் ஒரு பிக்சரும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வாசிங்க சிஸ்டர். வீட்டு காவலாளிகள் தள்ளாடி அப்படின்னா நம்மளுடைய சரீரத்துல காவலாளிகள் இருக்காங்களாம். யார் அந்த காவலாளிகள்? காலு. அதாவது ஒரு கால் கிடையாது, 2 கால். அதனாலதான் காவலாளிகள் அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய சரீரத்தை தூக்கிட்டு ஒரு ஆபத்து நமக்கு வருதுன்னா அதை தூக்கிட்டு ஓடுறதுக்கு முடியாது. அதுக்குள்ளே என்ன ஆயிடுமா, வயசாயிடுச்சுன்னா கால் எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சுட்டு சைட்ல இருந்து போயிடுமா, அது வந்து தள்ளாடிடுமா. அதுக்கப்புறம் சிஸ்டர், பலசாலிகள் கூனி போயின்னா இப்போ யங் ஸ்டேஜில் எப்படி இருப்பாங்கன்னா ஃபிட்டாக இருப்பாங்க, நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதே வயசாயிட்டாங்களா அவங்க எப்படி போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டு, இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கூனி போயிடுமா. நல்லா நேராக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க எதைத்தான் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா தரையைத்தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்களாம். அடுத்து வாசிங்க சிஸ்டர். எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால். அதாவது நமக்கு ஒரு கிரைண்டர் கொடுத்துருக்காராம் கடவுள். என்ன கிரைண்டரு? கொஞ்சமானதினால். அதாவது வயசானதுக்கு அப்புறம் பல்லெல்லாம் கொட்டி போயிடும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா எந்த ஒரு பொருளையும் நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி கடிச்சு சாப்பிட முடியாதான், அது குறைஞ்சு போயிடும். அடுத்து வாசிங்க சிஸ்டர். அதாவது பலக்கணி வழியால் பார்க்கிறவர்கள், இதை வந்து எப்பவுமே அவங்களுடைய மரணத்தை குறிச்சியே அவங்களுடைய எண்ணம் இருக்கிறதுனால அப்பப்போ அவங்க வந்து பழைய எல்லாமே நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் சிஸ்டர், இருந்து போகிறதுக்கு முன்னும் எந்திர சத்தம் இல்ல என்ன வாசிங்க. எந்திர வாசிங்க. எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு, அதாவது எந்திர சத்தம் அப்படின்னும் போது தாழ்ந்ததுனால நமக்கு ஒரு கதவு கொடுக்கப்பட்டிருக்கான். என்ன கதவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது. ஸோ எந்திரம் அரைக்கிறதுக்கு பல்லு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த கதவுனா தெருவில் பேசுறதோ மற்றதோ நம்மளுடைய உறவுக்காரங்களோ நம்ம கிட்ட வந்து பேசுறதோ அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வேணாலும் உள்ள வரும், எது வேணாலும் வெளியில போகும். அப்படின்னு இருந்த பட்சத்துல அது என்ன ஆகும்னா வயசானதுக்கு அப்புறம் அது வந்து தாழ்ந்துருமா. அதாவது காது கேட்காது.
அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுமா. அடுத்து வாசிங்க சிஸ்டர். தெரு வாசலில் கதவுகள் அடைப்பட்டு அதான் தெரு வாசலில் கதவுகள், அதான் கதவுகள்னா காது கேட்காத போயிடும். குருவின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டுமானதினால் இப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. கரப்பாம்பூச்சியோ ஆகட்டும், மற்ற குருவி ஆகட்டும், எதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படி பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்டேஜஸ் வந்து எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஓல்டேஜ், அதாவது டெத் கண்டிஷன் தான். அப்போ தொட்டதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. கூடவே இருங்க, விட்டுறாதீங்க, எனக்கு பயமா இருக்கு, தனியா விடுறாதீங்க. நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனா நமக்கு வயசானவங்க கூட இருக்கிறதுக்கு நமக்கு பிடிக்குமா? ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே நச்சரிச்சுட்டே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு பிடிக்காதுன்ற மாதிரி அவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்களாம். அடுத்து வாசிங்க சிஸ்டர். கீத வாக்கிய கன்னிகைகள் எல்லாம் அற்றுப்போய், அதாவது கீத வாக்கிய கன்னிகள் எல்லாம் அப்படின்னா நம்மளுடைய குரல் வலை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாமே அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், வயசானவங்களுடைய பேச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா காத்து தான் வருமே, ஒண்ணுமே புரியாது. என்னமோ பேசுறாங்க, ஆனா என்னன்னு நமக்கு புரியாது. அதை நம்ம அவங்க கிட்ட போய் கேட்கும் போது நமக்கு கோபம் தான் வருமே, என்னன்னு சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச தோணும். ஸோ அந்த மாதிரிலாம் என்ன ஆகும்னா கீத வாக்கியங்கள், அந்த குரல் வலை வந்து என்ன ஆகுமா, கட் ஆயிடுமா. அடுத்து வாசிங்க சிஸ்டர். மொட்டுக்காக அச்சம் உண்டாகி, மேட்டுக்காக அச்சம் உண்டாகி. இப்போ இங்க சிஸ்டர் வரும்போதே கூட சொன்னாங்க மூச்சு வாங்குது அப்படின்னு. வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் மேல ஏறுறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி பயமா தான் இருக்குமே. ஏன்னா ஆல்ரெடி கால் வந்து தள்ளாடி போச்சு, நாம எப்படி மேல ஏறி போறது அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய மனசு போட்டு ஒரு மாதிரி அழுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வாசிங்க சிஸ்டர். வழியிலே பயங்கள் தோன்றி, வாதுமை மரம் பூ பூத்து. வாதுமை மரம் பூ பூத்து. ஸோ இந்த ஒரு பிக்சரை பார்த்துக்கோங்க. இந்த மரம் வந்து பூ பூத்துருச்சுங்களாம். இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ வரைக்கும் வயசானவங்களை பற்றி பேசிட்டே இருந்து திடீர்னு வாதுமை மரம் ஏன் உள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாதுமை மரம் பூ பூத்துன்னா தலையெல்லாம் நரைச்சு போயிடுமா. வாசிங்க. வெட்டுக்கிளியும் பாரமாகி. இப்போ அந்த வாதுமை மரம் இருக்கு இல்லைங்களா, இதுல போய் வெட்டுக்கிளிகள் உட்காந்து அந்த பூவை வந்து நாஸ்தி பண்ணிடுமா. அப்போ இங்க வாதுமை மரம்ன்றது நரமுடின்னு நம்ம பார்த்துட்டோம். இங்க என்ன வெட்டுக்கிளி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேனு பொடுகு இந்த மாதிரி எல்லாம் தலையில வந்து இருக்குமா. வாசிங்க சிஸ்டர். பசி தீவிரமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே. இருங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பசியும் எடுக்காது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நடந்தும் எதுவுமே சரீர பிரகாரமா அவங்க எந்த ஒரு வேலையும் செய்யணும்ன்றது ஒரு எண்ணமே அவங்களுக்கு வராது. அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நித்திய வீடுன்றது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரணம் தான். அது போறதுக்குனாலே வாசிங்க. துக்கம் கொண்டாடுகள். அப்ப நமக்கு தெரியும் இல்லைங்களா, சாவு வீட்டுல இருக்குன்னா வெளியில் உள்ள பாடி வச்சிருவாங்க, வெளியில வந்து ஆட்டம் போட்டு மேலம் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே கேட்காது, எப்படி நம்ம சாக போறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க, உன்னுடைய சிருஷ்டிகரை நினைச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. வாசிங்க சிஸ்டர். அப்புறம் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி, அதாவது வெள்ளி கயிறு கட்டுவிட்டு, அது அப்படியே இருங்க. அதுக்கப்புறம் வாசிங்க, நான் சொல்லும் போது வாசிங்க. வெள்ளி கயிறு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து வெள்ளி கயிறு இருக்குதுங்களா. அதாவது ஒரு 1615 பாத்தீங்கன்னா, இப்ப நாம தான் வந்து இறந்துட்டாங்க செத்துட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். அந்த காலத்துல பீரியட்ல எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா கட்டு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வெள்ளி கயிறு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம். நம்ம உடம்புல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யணும்னா நம்மளுடைய உடம்புல நரம்பு இருந்தால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். அப்போ நமக்கு ஒரு வெள்ளி கயிறு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன வெள்ளி கயிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நம்ம உடம்புல இருக்கிறது நரம்பு மண்டலம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்துட்டாங்கன்னா எந்த வேலையும் செய்யாது, என்ன ஆயிடும்னா செயலிழந்து போயிடும்.
பொற்கிண்ணி நசுக்கி பொற்கிண்ணி நசுக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயம் அது நசுக்கி அப்படின்னா நமக்கு இருதயம் வந்து நொறுங்கிடுச்சுன்னா, அதாவது எப்படி அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்து ஸ்லோ ஆயிடும் இல்லைங்களா? வயசாயிட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு வேலையும் செய்யலன்னும் போது எல்லா பொருளும் என்ன ஆகும்னா செயலிழந்து போயிடும். அந்த மாதிரி பொற்கிண்ணி நசுங்கி அப்படின்னும் போது இருதயம் செயலா இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இறந்து போயிடுவோம். அடுத்த வாசிங்க சிஸ்டர். ஊற்றின் அருகே சால் உடைந்து ஊற்றின் அருகே சால் உடைந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிரீத்திங் இருக்கு பாத்தீங்களா? சுவாச மண்டலம், நுரையீரல், இது வந்து அடைச்சிருச்சுன்னா, இப்போ நமக்கு இது புரியுற மாதிரி சொல்லணும்னா கொரோனா வந்தது பாத்தீங்களா? இது டைரக்டா எதை தாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரலை தான் தாக்குதுங்களாம். அதனால நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இருதயம், அதாவது பொற்கிண்ணி நொறுங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்றாங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கீங்களா நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்களா? பண்ணதில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாசிங்க சிஸ்டர். துறவண்டையில் உருளை சொல்லுங்க வாசிங்க. 7ஆம் வசனம். இவ்விதமாய் மண்ணானது, அதாவது துறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னி, நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எல்லாத்தையுமே யூரினாவோ மோஷனாவோ கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போய் வெளியில ஆரோக்கியமா விடுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிட்னி தான். துறவு அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா? தண்ணி அப்படின்னும் போது அந்த கிட்னி தான் டயாலிசிஸ் எல்லாம் பண்ணும் எல்லா விஷயத்தையும். அப்படி இருக்கும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல் இருந்து போயிடுமா. ஸோ இது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மருத்துவத்துல உள்ளுறுப்புகளை எல்லாத்தையுமே இன்னைக்கு தான் நம்ம படிக்கிறோம். ஆனா தேவன் எப்போவோ யாருக்கு வெளிப்படுத்திட்டாரு? சாலமோன் ராஜாவுக்கு வெளிப்படுத்திட்டாரு. சோ இதுல இருந்தே நமக்கு தெரியுது இல்லைங்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை எல்லாமே உண்மைதான் அப்படின்றது நம்ம அவர்கிட்ட இருக்கிற வார்த்தையை கேட்டாதான் நமக்கு தெரியும். சோ இன்னைக்கு மருத்துவத்துறையில பெரிய மிராக்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது அன்னைக்கே சாலமோனுக்கே தேவன் வெளிப்படுத்திட்டாரு. சோ இத்தனை விஷயங்களும் எப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் உறுப்புகள் இவ்வளவு தூரத்தும் இருக்கு அப்படின்றத அவரே வெளிப்படுத்திட்டாரு. ஸோ நான் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன். ஸோ இது எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து சிருஷ்டிகரை வந்து நினைச்சிடு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப இது டேமேஜ் ஆகுன்றது நமக்கு நல்லாவே தெரியுது இல்லைங்களா? அப்ப சாலமோனுக்கும் தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு வார்த்தையை ஏன் சொல்லணும்? சரி, இப்ப நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஒரு ஸ்டேஜ் எல்லாமே வயசானவங்களுக்கு மட்டும்தான் வருதா? எல்லாருக்குமே வருதா? அப்புறம் ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும்? சரி, பின்னாடி வரும்போது உங்களுக்கே புரியும். இந்த வசனம் வாசிங்க. பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தன்முன் இருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும், அதாவது இப்போ இந்த உயிரை கொடுத்த தேவன் நம்ம சாயலா உருவாக்கி இருக்காருங்க இல்லையா? நாம இறந்து பூமிக்கு நம்ம மண்ணு, அதாவது சரீரம் பூமிக்கு போயிடுமா, ஆவி தேவன்கிட்ட போயிடுமா. ஸோ இதெல்லாம் நடக்காததுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனை நினைக்கணுமா. அப்படி இருக்கும்போது நீங்க பாருங்க, அது ஒரு பிக்சர் புரிஞ்சுக்கிறதுக்காக, மண்ணு பாத்தீங்கன்னா கரைஞ்சு கீழே இறங்குது, சுவாசம் பாத்தீங்கன்னா தேவன்கிட்டே திரும்பி போயிடுது. அப்போ அது இந்த ஒரு ஸ்டேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சிருஷ்டிகரன் நினைச்சிடணுமா, தேவனை நினைச்சிடணுமா. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம சிருஷ்டிகரை நினைக்கிறதே இல்லை. ஸோ இது இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்க போகும்போது இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரம் எல்லாமே வயசானவங்களை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் இது நடந்ததா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கண் குளிர பார்க்குறோம். பச்சிளம் குழந்தைங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் வருது. நீங்க சொன்ன அதே இப்போ நரைமுடி எல்லாருக்குமே வருது. கேட்டா இளநரைன்னு ஒரு பேர் வச்சிடுறாங்க, அப்படிதானே? அதை வச்சிடுறாங்க. கண்ணு தெரியாம போயிடுது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, மூச்சு விட முடியல குழந்தையால, இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை எந்த பருவத்திலையும் வருது. வயசான பருவத்திலையும் வருது, மிடில் ஏஜ்லயும், அதாவது யூத் ஸ்டேஜ்லயும் வருது, பேபி குழந்தைக்குமே வருது. அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலரா ஏன் நீங்க வந்து
இந்த ஸ்டேஜில் மட்டும், வயசான யூத் ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் வந்து தேவனை வந்து நினைங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லை, வாலிப பிரயாணத்திலே ஏன் தேவனை நினைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானா? ஆனா நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே உலக பிரகாரமான சில காரியங்கள் பார்த்துட்டோம். அப்ப அது என்னன்றது நமக்கு புரிஞ்சாதான் நம்ம வந்து தேவனுடைய, நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு நம்ம வந்ததுனால நமக்கு சத்தியம் தெரியுன்றதுனால நம்ம டைரக்டா நம்ம வந்து தேவனை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். ஆனா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகிட்ட கொண்டு போய் எதையாவது கொடுத்தா அதுக்கு என்னன்னாவது தெரியுமா? எது எடுத்த உடனே என்னதான் பண்ணும்? எடுத்த உடனே வாயில தான் வச்சுக்கும். ஆனா வயசானவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எது மேலேயும் விருப்பம் இல்லை. ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்து உங்க ஏஜ் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால நான் அங்க போறேன். நான் போறதுக்கு எனக்கு நாள் நெருங்கிட்டே இருக்கு. அதனால நான் எப்ப வேணாலும் போயிடுவேன். அது இருக்கும்போது எனக்கு வந்து இந்த ப்ரேயரு, அது மீட்டிங்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் என்னை எதுக்குமே தொந்தரவு பண்ணாதீங்க. இவங்களுடைய மனநிலை அப்படி இருக்கும். ஏன்னா உடம்பு மனசு ஒத்துழைக்கணும்னா அதுக்கு வந்து பிசிக்கலாக தான் ஃபிட்டாக இருக்கணும். அதாவது உடம்பு ஃபிட்டாக இருந்துச்சுன்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். சரீரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டு நான் வந்து சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னால் சாத்தியமா? சம்டைம்ஸ் நம்மளாலே வர முடியல உடம்பு சரியில்லைன்னும் போது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனையும் ஒரு மனுஷனுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து தேவனை வந்து நினைக்க முடியும்? நம்மளை படித்த தேவனை வந்து எப்படி நினைக்க முடியும்னா, இவ்வளோ பிரச்சனையும் எனக்கு ஏன் கொடுத்தீங்க, நான் ஏன் உங்களை நினைக்கணும், இந்த மாதிரி ஒரு மாதிரி வெறுத்து ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இதுகள் எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி தாத்தா செஞ்ச பாவம் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்பவே அவர் நினைச்சிருந்தோமா இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல், அதாவது இப்ப நம்ம பார்த்துட்டு வந்தோம் பாத்தீங்களா, இது எல்லாமே வார்த்தையா சரீரமா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு சாலமோன் ராஜா மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இத நம்ம அப்படியே எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி எடுத்துக்க கூடாது. அதுக்கு வசனத்துல விளக்கம் நமக்கு கொடுக்குற, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி. ஸோ இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா? என்னென்ன பார்த்தோம்? நரம்பு மண்டலம் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் பாடம் மாதிரி பார்த்துட்டு வந்தோம். இவ்வளவு குறைகளையும் இது வந்து ஒரு மனுஷனுக்கு வரும்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி எடுத்துக்க கூடாதான். வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆவிக்குரிய, அதாவது சாலமோனுக்கு வந்து நீ ஞானத்தை கேட்டதுனால அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லிட்டாரு இல்லைங்களா? அப்போ அவர் எவ்வளவு பெரிய ஞானமான்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்ல சாலமோன். அப்போ அவருடைய ஞான திருஷ்டியில தேவன் கொடுத்த அந்த ஞான திருஷ்டியில எழுதின அந்த ஒரு வார்த்தையை இப்ப இவ்வளவு விளக்கத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த விளக்கத்துக்கு வேற அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து தேவனுடைய வார்த்தையில ஞானத்துல எழுதுனது அதை எப்படி நம்ம ஆவிக்குரியவைகளோடு சேர்த்து ஒப்பிட்டு பார்த்தாதான் அதுக்கான விளக்கம் நமக்கு புரியுமோ. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, குழந்தை பருவத்துல தேவனை வந்து ஏன் நினைக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே தெரியாது. வாசிங்க சிஸ்டர், எபேசியர் 4:14. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் இனி குழந்தையாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைவராய் இராமல். அதாவது இது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்தமா குழந்தைகிட்ட கொண்டு போய் நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அதுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அப்போ அந்த குழந்தை பருவத்தில் தேவனை பற்றி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நாம் இதை எப்படி புரிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்ப பேசிக் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, தேவனை பற்றி நல்ல ஒரு புரிதலோடு தான் நம்ம இங்கேருந்து உட்காந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம் இன்னைக்கு வந்து குழந்தைகளாக இராமல் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனத்தையும் நம்ம பாபிலோனை விட்டு வெளியில வான்றது அநேக முறை நமக்கு எல்லாமே தெரியும். எது பாபிலோன்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ நம்ம குழந்தையா இருந்தாலே என்ன பண்ண முடியாதான், தேவனை வந்து சிருஷ்டிக்க முடியாதான்.
இன்னமும் நீங்க வந்து பால் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்க படைச்ச தேவனை வந்து நினைப்பீங்க? பொதுவா கேட்கிற வார்த்தை அப்படிதானே. அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தையா இருக்கக்கூடாதான். பலவிதமான காற்றுகள்னாலே அடிபட்டு அலைகிற அலைவர்களா இராமல், அதாவது பலவிதமான போதனைகள் இங்க இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா? இதுல எல்லாமே நம்ம கேட்டு அடிபட்டு அதெல்லாம் இல்லாம நம்ம என்ன பண்ணணும்? எபேசியர் 4:13 அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலுமே நாம் வளரும்படியாக அப்படியே செய்தார். அப்படின்னா நாம எப்படி வளரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த பெத்தவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தை என் குழந்தைக்கு நான் என்னென்னமோ கொடுத்து பார்த்துட்டேன், அது வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் தான் வருத்தப்படுவாங்க. குழந்தைக்கு தெரியாது இல்லையா நம்ம இந்த ஸ்டேஜ்ல தான் வளரணும் போகணுன்றது. அந்த மாதிரி தான் தேவன் நம்மளை குறிச்சு அநேக முறை வருத்தப்படுறாருங்களாம். ஏன்னா இத்தனை சத்தியத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து நீங்க வந்து இன்னமும் குழந்தையாவே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தேவன் வந்து வருத்தப்படுறாருங்களாம். அவரை நம்ம நினைக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஆனா நாம வளரணும்னா எப்படி வளரணும் அப்படின்றதுக்கு நமக்கு முன்மாதிரி ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாரு. யார் வந்துட்டு போனாரு? எபேசியர் 4:11 என்ன சொல்றாரு அப்படின்றது கூட நீங்க வாசிங்க. எபேசியர் 4:11 மேலும் நம் அவர் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாக. அதாவது நம்ம எப்படி வளரணும்ன்றது தேவனே சொல்லிட்டாரு. அதாவது நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதான பூரண புருஷராகும் வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு நம்ம மனவாட்டியா ஆகணும்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போற வரைக்குமே நம்ம என்ன பண்ணணுமா? வளரணுமா? ஸோ அப்போ ஏன் இந்த ஒரு வசனம் இந்த ஒரு பாடம் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்னா, நம்ம வளர்ந்துருந்தா நம்ம இந்நேரம் பூரண புருஷரா போயிட்டு இருப்போம். நம்ம இன்னமும் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில வளராம தான் இருக்கும். நம்மளுடைய வாலிப பிரயாணத்துல நம்ம இன்னும் சிருஷ்டிக்கிற ஏன் அப்படி அவரை குறிச்சு நம்ம ஒப்பிட்டுனா, ஏன்னா அவரு தான் நமக்கு தலையாகிய கிறிஸ்து. அவரு தேவனுடைய இதோடைய ஸ்டார்ட்டா நம்ம ஒரு விஷயத்த பார்த்துக்கலாம். கிறிஸ்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்துல வந்தாரு, வாலிப பிரயாணத்துல அவருடைய ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாரு, வாலிப பிரயாணத்திலே அவருடைய ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா தேவன் அவரை கொண்டு ஒரு 53 வருஷம் இல்ல ஒரு 63 வருஷம் அப்படியே கண்டினியூவாவே கொண்டு போயிருக்கலாம்ல. 30ல ஸ்டார்ட் பண்ணி 33லே முடிச்சிட்டாரு. ஸோ அப்படின்னா அவரு ஒரு எப்படி சொல்ல ஓல்ட் ஏஜ்க்கு போகவே இல்லை, சரீர பிரகாரமாகும். அப்படின்னா நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னைக்கு நம்ம வந்து சபையில பாத்தீங்கன்னா குழந்தைங்களும் வராங்க, பெரியவங்களும் வராங்க, வாலிபர்களும் வராங்க. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வாலிபர் தானே, வாலிபத்திலே அவர் சிருஷ்டிகரை நினைச்சிட்டு அவர் முடிச்சிட்டாரு அவரோட ஓட்டத்தை. நாம இன்னைக்கு ஏன் வயசானவங்க எல்லாம் கூட்டி வச்சுட்டு இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஆனா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, டைரக்டா சரீரத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா உலக பிரகாரமா தேவன் யாருன்னே தெரியாம பலவித காற்றுகளால அடிபட்டு அலைகிறவரை போல இராம அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு இன்னைக்கு நமக்கு சத்தியம் கிடைச்சது இல்லைங்களா? அதனாலதான் நம்ம இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது தேவன் யாருன்றது நமக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்போ தேவன் தெரிஞ்சு தேவனுக்குரிய ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம வளருவோமா வளர மாட்டோமா? இத்தனை பாடமும் நமக்கு பார்க்கறோம்னும் போது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜீவியத்துல இருந்து கிறிஸ்துவோடைய ஜீவியத்துக்கு நம்ம போறதுக்கான ஒரு படிநிலையா தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி இருக்கும்போது இன்னொரு வசனம் கூட நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 18, 21, 22. வெளிப்படுத்துதல் 18:21. அப்பொழுது பலமுள்ள தூதர் ஒருவர் பெரிய எந்திர கல்லை உடைய ஒரு கல், அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோனின் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்பட மாட்டோம். அப்படின்னா நமக்கு அழைப்பு வந்து சொல்லிட்டாங்க இல்லையா, ஏற்கனவே நமக்கு சொல்லியாச்சு மகா பாபிலோனு விழுந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? வெளியில வந்துடணும். அடுத்த வாசிங்க. சுரமண்டலக்காரன், கீத வாக்கியக்காரரும்
நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமாகி அதாவது இது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாத்தியங்கள் எல்லாமே நம்ம அந்த பெயர் சபையிலே பாபிலோன்லயே நம்ம இருந்துகிட்டு இருந்தோம்னா இந்த ஒரு தேவனுடைய வார்த்தை எதுவுமே நமக்கு வந்து சேராது. எப்படி நம்ம அங்க பார்த்தோமோ, வாசல் கதவு திறந்து இருக்கும்போது எல்லா வார்த்தைகளும் உள்ள வருது, எல்லா வார்த்தைகளும் வெளியில போகுது. அப்படி இருக்கும்போது கீத வாக்கியங்கள் இது எல்லாமே தேவனுக்குரியது. ஸோ நம்ம பாபிலோன்லயே உட்காந்துட்டு இருந்தோமா, தேவனுடைய வார்த்தை நம்ம காதுக்கு வருமானா என்ன பண்ணுமா, தடைப்பட்டு போயிடுமா. ஸோ நம்ம அங்க பார்த்தது மாம்சத்துல, இங்க பார்க்கறது ஆவிக்குரிய இதுல. ஸோ அப்போ உன்னிடத்துல வந்து எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி தேவனே சொல்லிட்டார். இதுக்கு இன்னொரு வசனம் கூட பாருங்க, 23வது வசனம். இது உங்களுக்கு நல்லாவே புரியும். விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனும் மணவாட்டியினுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கதும் இல்லை. அப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா, மணவாளன் யாரு. சோ அப்போ அந்த மணவாளன் வராருன்னா மணவாட்டிக்கு தெரியணும் இல்லைங்களா. அப்போ கேட்காது அப்படின்னா நாம அப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்துக்கோங்க. அதுக்குதான் இது சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தில் நம்ம நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் ஒரு வழிகாட்டுதல் நமக்கு தேவன் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம வந்து குழந்தையாவே இருக்காம நம்ம என்ன பண்ணணும்னா வளரக்கூடிய, அதாவது நம்மளுடைய வாலிப பிரயாணத்துல தேவனை, நம்மளை படைச்ச தேவனை நம்ம வந்து நினைச்சுக்கணுமா. தீங்கு நாட்கள் வராதுக்கு முன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா, தீங்கு நாட்கள்ன்றது சாலமோன் சொன்னது வந்து எதை சொன்னாருன்னா, அதில் நம்ம புரிஞ்சுக்கினது எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டா நம்மளால எதுவுமே சரீர பிரகாரமா செய்ய முடியாது அப்படின்னும் போது, இப்போ நாம சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம். நாம தீங்கு நாட்கள்னா, அதாவது மகா பெரிய உபத்திரவம் வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பண்ணணும், உலக காரியங்கள்ல நம்ம விட்டு விலகிடணும். நம்ம உலகத்துல வந்து அநேக உறவுகள் இருக்கலாம், அநேக நண்பர்கள் இருக்கலாம், எல்லாமே இருந்தாலுமே அவங்களுடைய ஸ்டேஜ் நம்ம பொருத்தி பார்க்கலாம். கூணு வளைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேல் நோக்கி பார்வையை கூட அவங்க எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பூமியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நமக்கு பூமியில வந்து அநேக விதமான சிற்றின்பங்கள் இந்த மாதிரி ஒரு காரியங்கள்ல நம்ம வந்து ஈடுபட்டு இருந்தோமா, நாம வந்து எப்படி போக முடியாதான், தேவனுடைய மனவாட்டியா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த வசனம் கூட உங்களுக்கு விளக்கத்தை தெளிவா கொடுக்கும் பாருங்க. பிரசங்கி 12:2. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அங்க எப்படி ஒரு தீங்கு நாட்களுக்கு வராதுக்கு முன்னாடி நீங்க சிருஷ்டிக்கிற நினைச்சிடுங்க அப்படின்னா, ஏன்னா அங்க வந்து கண்ணு தெரியாம போயிடும் இல்லைங்களா. அப்போ இங்க வந்து ஏன் அப்படி நினைக்க சொல்லுது அப்படின்னா, அந்தகாரப்படாததுக்கு முன்னோம்னா அங்க கண்டினியூவா மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா, வயசாயிட்டதுன்னா கண்ணு தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குன்னு. அப்போ சூரியன் அப்படின்னும் போது நமக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிலா, சந்திரன்றது வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம். நட்சத்திரம், ஸ்டார்ஸ் மாதிரி மின்றாங்க பாத்தீங்களா, அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசர்கள், அதாவது தேவனோடு இருக்கக்கூடிய சீசர்கள். இவங்க நீங்க இன்னும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்கலாம், பிரதர் நீங்க வந்து எடுக்கிறது வந்து வாலிப பிரயாணத்திலே சிருஷ்டிக்கிற நினைவு தான் எடுக்கிறீங்க. ஆனா முற்பிதாக்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேலதான் இருந்தாங்க. ஆபிரகாம்லாம் எடுத்துக்கிங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களாம் அவங்களாம் அப்ப எப்படி நினைச்சிருக்காங்க, அந்த வயசுல எப்படி நினைச்சாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். நாம வந்து சரீர பிரகாரமா நம்ம இந்த பாடத்தை பார்க்கல, ஆவிக்குரிய இதுவா நம்ம ஒப்பிட்டு பார்க்கணுன்றது தேவனே சொல்லிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு காரியம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தேவனை வந்து நினைச்சுக்கணும். அதான் எந்த அளவுக்கு நினைக்கணும் அப்படின்னா, தேவன் கிறிஸ்துவுக்கு பூரண புருஷர் ஆகும் வரைக்கும், அதாவது கிறிஸ்து தான் நம்ம சொல்றோம் கிறிஸ்தவன் அப்படின்னா, அப்போ கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லணும்னா கிறிஸ்து எனக்குள்ள வந்தா தான் நான் கிறிஸ்தவன். அப்போ கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளும் அவருடைய, ஏன்னா நம்மளை சிருஷ்டிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்து தான். தேவனுடைய வார்த்தையின்படி அவர் வந்து எல்லாத்தையுமே பண்ணாரு. அப்போ சிருஷ்டிக்கிறேன் என்னன்னா, இங்க தேவனை நினைன்னு சொல்லல, சிருஷ்டிக்கிறேன் என்ன அப்படின்னா கிறிஸ்துவனை நினைச்சா மட்டும்தான் தேவன்கிட்ட. வசனமும் நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒருவனும் என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காருல்ல. அப்போ நம்மளை படிச்ச தேவனை நம்ம நினைக்கணும் அப்படின்னா, நினைச்சாதான் நம்ம அடுத்து நம்ம போக முடியும். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்றது கூட வாசிங்க. மழைக்கு பின் மேகங்கள் திரும்பி, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வரதற்கு முன்னும். இருங்க சிஸ்டர், அதாவது நமக்கு தெரியும் இல்லைங்களா,
வயசானதுக்கு அப்புறம் அவங்க கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது அவங்களுடைய துக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையாவது குறித்து எதையாவது ஒரு விசனத்தோடு அவங்க வந்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நாம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக காரியத்தில் நம்ம வந்து அநேக காரியங்களில் நம்ம நேரத்தை செலுத்திட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான ஒரு தொடர்பை நாம் இழந்துக்கிட்டே வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு தருணத்தையும் ஒரு வாய்ப்பையும் நம்ம வந்து நாமளே தான் நம்ம இழந்துக்கிறோம். அப்போ மகா உபத்திரவத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போயிடணுன்றதுக்காக தான் இந்த ஒரு எச்சரிப்பு. ஸோ அப்படி நம்ம இந்த உபத்திரவத்தில் மாட்டிக்கிட்டா நாமளும் எப்படித்தான் குழம்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒரு வாய்ப்பை இழந்து போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் கதறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு தூக்கி தேவன் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்த தேவனை நம்ம நினைச்சு அந்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு தான் அதனால தான் நம்ம பிரயாசப்படுறோம். அப்படி நம்ம ஒரு வேலை போகலைன்னா அவங்கள மாதிரி தான் நாமளும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி மப்பும் மந்தாரமான இருட்டான ஒரு சூழல் உருவாயிடும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பக்கத்துல நல்லவங்க கெட்டவங்க யாருன்னே நமக்கு அடையாளம் தெரியாம போயிடும். உபத்திரவத்துல மாட்டினா கார் இருள் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க இல்லையா? பக்கத்துல தேலோ பாம்போ எது வந்தாலுமே நமக்கு தெரியாத போயிடுமா. வாசிங்க சிஸ்டர் அடுத்த வசனம். அந்த அதே இதிலே பிரசங்கி 12 வீட்டு காவலாளிகள் தள்ளாடி இது வாசிங்க. சியோனில் எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தினாலே. யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலேயே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் கொடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமமாய் இருக்கிறது. நமக்கு தெரியலைங்களா நம்ம இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? இருக்கிறதுலே, அதாவது நம்ம வந்து பாத அங்கங்களா இருக்கு, இருக்கிறதே நாம தான் கடைசி. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கு அப்படின்னும் போது நம்ம எப்படி இருக்கணும்? உஷாரா இருக்கணும். இப்போ ஒரு வயிற்றுக்கிட்டையோ இல்ல ஒரு இடுப்பு பகுதியிலையோ அந்த மாதிரி நம்ம இருந்தோமா தைரியமா இருக்கலாம். இப்ப நாம இருக்கிறதே கடைசி அப்படின்னும் போது நம்ம எப்படி தைரியமா இருக்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேல போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். ஆனா உலக பிரகாரமான சில காரியங்கள்னால நம்ம சிற்றுண்டு இழுக்கப்பட்டு நாம இந்த ஒரு வாய்ப்பையும் நாம வந்து இழந்துட்டோம் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்? கஷ்டப்பட்டு இப்போ உதாரணத்துக்கு பிரதர் மேல வந்தாரு, அவருக்கு எவ்வளவு கஷ்டம் நமக்கு நல்லாவே தெரியும். அக்கா வந்தாங்க, அவங்க வரும்போதே சொல்லிட்டாங்க மேல வர்றதுக்குள்ளே எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு. அப்போன்னா நம்மளுடைய ஓட்டம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து 2 மலைகள்ன்ற ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்தோம். அப்போ நம்மளுடைய ஓட்டம் மேல நோக்கி போகுது. இந்த மேல் நோக்கி அப்படின்னும் போது இந்த மேட்டுக்காக அச்சம் உண்டாகி அப்படின்னா, அப்ப தேவன் கிட்ட நம்ம போறதுக்கு நாம தயாரா இருக்கணும் இல்லையா? அப்ப சத்தியங்கள் நமக்குள்ள அதிகமா வாழ்ந்தா தான் நம்ம ஓடும்போது எனர்ஜி லாஸ் ஆகாம ஓட முடியும். சத்தியம் நமக்கு ஒரு வேலை வரலன்னா இவ்வளவு பெரிய தூரத்துக்குலாம் நம்மளால வர முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம்? பின்னாடி போயிடுவோம். ஸோ இப்போ இன்னைக்கு சபைக்கு ஏறி வரும்போது நம்ம இங்க மாடியில இருக்கிறதுனால கஷ்டம் நமக்கே தெரியும் இல்லைங்களா? வசனம் வாசிங்க. அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பாருங்க. யோவான் 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும். இப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா, கிறிஸ்து எப்படி நடந்தாரு? அவர் நடந்தபடியே நானும் நடக்கணுமா? ஸோ அவருக்கு நமக்கு முன்மாதிரியை வைத்துட்டு போனார் இல்லைங்களா? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வா அப்படின்னு. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்லாத இருங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு அநேக முன்மாதிரியா இருந்துட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்ணிட்டு போனாதான் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டு இருக்க முடியுமா? ஸோ நம்மளுடைய ஓட்டம் மேல் நோக்கி இருக்கிறதுனால இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலானவைகளை விட்டுட்டு கீழானவைகளையே நம்ம நாட வேண்டியதா போயிடும். எப்படி இந்த வயசான ஸ்டேஜில் மேல் பார்வை இல்லாமல் தலையை குனிஞ்சி பூமியை மட்டுமே பார்த்துட்டு போகிற ஒரு ஸ்டேஜ் வருமோ, அப்போது வானத்துக்குரிய தேவனை நம்ம பார்க்காம பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுந்து போயிடுவோம். ஸோ பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நம்ம விழுந்து போயிடுவோம்னா பூமியில தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் இருக்கு, ஒரு கார் இருக்கு, ஒரு பைக் இருக்கு, உணவு இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் கொடுத்தது யாருன்றதை நம்ம நினைச்சிட்டா எந்த கவலையும் நமக்கு வராது.
ஒருவேளை நம்ம இதை குறிச்சு இது மேல இந்த அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை மட்டுமே நம்ம எப்பவுமே ஆசீர்வாதம் பெருசா, ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க பெருசா? கொடுக்குறவங்க தானே பெருசு. ஏன்னா இதையே கொடுத்து அவங்களுக்கு இதை விட மேல ஆனதை கொடுக்கறதுக்கு முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பூமிக்குரிய உறவுகளோடு நம்ம இந்த மாதிரி பயணிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓட்டம் நமக்கு வந்து தடைபட்டுரும். ஸோ கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவும் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பக்கத்தில், அதாவது நம்ம வந்து கிறிஸ்து எப்படி மரிச்சு எழுந்திருச்சு போய் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்காரு. ஸோ அங்க போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா மேலானவைகளை தேடுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். தேடுங்கள், நாடுங்கள். தேடி கண்டுபிடிச்சாச்சு மேலதான் இருக்கிறாங்கன்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா அதை நோக்கி நம்ம வந்து நாடி நடந்து போகணும். அப்போ அவர் நமக்கு முன்மாதிரியா வந்துட்டாரு. நான் இறந்த மேல வந்துட்டேன் தேவன்ட்ட. ஸோ நீங்க என்கிட்ட வரணும்னா நீங்க எப்படிதான் வரணும்? பலவிதமான காற்றுகள்ல சிக்கி சீருண்டு இந்த மாதிரி வரணுமா, இல்ல நமக்கு சத்தியம் கிடைச்சி அதுக்குள்ள நம்ம கரெக்டா பயணிச்சுட்டு இருந்தோமா நம்ம நேரம் போயிடலாம். ஏன்னா நம்ம இருக்கிறதே ரொம்ப கடைசி ஸ்டேஜ். ஸோ இது எல்லாமே வாலிப பிரயாணத்திலே நினைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எப்படிதான் வந்தோம் தேவனுடைய பார்வையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரீரமா பார்க்காதீங்க, சத்திய வார்த்தைனா பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறவங்க எல்லாருமே எப்படிதான் குழந்தையா தான் வந்தோம். சத்தியம்னா என்னன்னே தெரியாத ஒரு ஸ்டேஜில் தான் வந்து நம்ம இங்க வந்து உட்கார்ந்து ஒரு 1.5 வருஷம் உட்காந்து பொறுமையா அவருடைய சத்தியத்தை பேசிக் கிளாஸ் கேட்டுட்டு இன்னைக்கு அவருடைய மகத்துவமான திட்டத்தையும் தெய்வீக ஏற்பாட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது அப்போ நமக்கு தேவன் வந்து நமக்கு வெளிப்படுத்துறாருன்றது நமக்கு விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்போ நம்ம மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள் அப்படின்னும் போது நம்ம மேலானவைகளை குறித்து தான் நம்ம ஓட்டம் இருக்கணுமே அப்படின்றது தான் தேவன் நமக்கு சொல்றாரு. அப்பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுளே. இது வந்து எந்த ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஓய்வு நாள்ல வந்து இயேசு கிறிஸ்து ஒரு மிராக்கிள் செய்வார். தேவாலயத்துக்கு போயிட்டு வரும்போது அங்க இருந்தவங்களெல்லாம் எனக்கு தேவனை போறது யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த இயேசு கிறிஸ்து போறாரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு கண்ணு தெரியல. அவங்க போயிட்டு அவங்க சரீரத்தை அந்த வஸ்திரத்தை பிடிச்சி இருக்கும்போது அவங்க வந்து இதை எப்படி அவரு பாக்குறாரு பாருங்க. இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு எப்படி கிடைச்சதுன்ற இந்த வசனத்துல நமக்கு கிளியரா தெரியும். ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க யாருக்கான ஒரு அழைப்புக்காக வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுள். அப்போ நம்மளுடைய விசுவாசம் எல்லாம் எதை குறிச்சு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனை குறிச்சு இருந்தாதான் நமக்கு அந்த விசுவாசம் ஆக கடவுள். உலகத்தை குறிச்சு இருந்துருச்சுன்னா என்ன ஆகும்? வாசிங்க சிஸ்டர். அந்த இது பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த இது இருக்கு பாத்தீங்களா, கிரைண்டர், எந்திரக்கல். பிரசங்கி 12. இவ்விதமாய் மன்னனது தன் முன் இருந்த பூமிக்கு திரும்பி இல்ல சிஸ்டர் 4-5 அந்த ரேஞ்ச்ல பாருங்க. இந்த கால்கள் தள்ளாடி அப்படின்னு வரும் பாருங்க. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வரதற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூலி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள். இந்த எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமாகினா இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பு எப்படித்தான் இருக்கு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ள ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா 144,000 அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த ஒரு அழைப்புன்றது எவ்வளோ ஒரு கடினமான ஒண்ணு. அதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். அதுலேயும் நம்ம இருக்கிறதே எங்க தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜ்ல. ஸோ அப்போ இது எல்லாமே தேவனுடைய ஏற்பாடு அப்படின்னும் போது அப்போ அவருக்குள்ள நம்ம விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இது நமக்கு சாத்தியம். ஸோ மத்தேயு 13:16 உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அப்படின்னா அவருடைய வசனத்தை நம்ம பார்க்கணும், அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். இப்படி இருந்தா தான் நம்ம வந்து பாக்கியம் உள்ள ஒரு நிலைமைக்கு
இல்ல காது கேட்காம போயிடுச்சுன்னா அப்போனா நம்ம அதாவது தேவனை விட்டுட்டு மற்ற காரியங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டோமா அவருடைய வார்த்தைகள் நமக்கு வந்து சேராது. இதை நாம் இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் வந்து இங்க சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கேன். இதே சப்ஜெக்டை வேறவங்கன்னா எடுக்க போகும்போது நான் உலக காரியங்கள்ல நான் அதிகமாக ஈடுபட்டிருந்தேன்னா விளங்காது, வராது. ஏன்னா தேவனுக்குள்ள நம்ம நெருக்கமா இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு கனெக்ஷன் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே பேதுருல வந்து வெளிப்படுத்துறாரு. எப்படி பாருங்க, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மற்றும் 13. 4ஆம் அதிகாரம் வாசிங்க. 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாது. இப்போ நமக்கு வந்து உலக பிரகாரமான அநேக உபத்திரவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? சத்தியத்துக்கு விரோதமா நிறைய காரியங்கள் நமக்கு வருது. இதையெல்லாம் குறிச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாதான், ஏதோ புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படவே கூடாதான். அதுக்கு அடுத்த வசனத்திலேயே சொல்றாரு, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதினால் சந்தோஷப்படுங்கள். எப்படி கிறிஸ்துவோடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளி அப்படின்னா, கிறிஸ்து எப்படி பாடுபட்டு தேவன்கிட்ட போனாரோ அந்த மாதிரி கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளிகளா ஆகியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடி வசனம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆகதான் தேவன் வந்து இயேசு கிறிஸ்து உருவாக்குனாரு. ஆனா அங்க இருந்த ஒரு புறஜாதி வந்து கண்ணு தெரியலன்னு சொல்லி ஒன்னா அவங்களுடைய மனக்கண்கள் இப்படி திரும்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொன்னோம்னா அவங்க விசுவாசிச்சாங்க கிறிஸ்துவ. அப்போ அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுது. அந்த மாதிரி நாமளும் தேவன் யாரு, குமாரன் யாருன்றதை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ குமாரனை நம்ம விசுவாசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு போது, நம்ம எங்க போவோமா? தேவன்கிட்ட போறதுக்கான எல்லா வாய்ப்பையும் யார் ஏற்படுத்தி கொடுப்பாருங்களா? எந்த காரியத்தை குறித்து நீங்க வந்து பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதத்துல கூட வெளிப்படுத்துறாரு பாருங்க. இது எல்லாத்துலயும் நம்ம சரியா இருந்தோமா? 35ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என் நாவு உமது துதியையும் நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்ம சத்தியத்துக்குள்ள நம்ம அதிகமா வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாள் முழுக்க நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு அடுத்து என்ன தேவன் வச்சிருக்காரு, அடுத்து என்கிட்ட என்ன பேச போறாரு, இதே தான் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். சோ இந்த ஒரு வசனம் வாசிங்க சிஸ்டர். 12 பிரசங்கி 12:5. 5ஆம் வசனம். மேட்டுக்காக அச்சம் உண்டாக்கி வழியிலே பயங்கள் தோன்றும். அதாவது நம்ம மேலான ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, சுவிசேஷ யுகம். இதுல பாத்தீங்கன்னா மேடு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காட்ஸ் பிளான், அதாவது தேவனுடைய இடம். அந்த இடத்துக்கு போகணும்னா அது எப்படி இருக்கு? பிரமிடு கூட நம்ம பார்த்துருக்கீங்களா? இப்படித்தான் இருக்கும். 2 மலைகள்னு ஒரு டாபிக் பார்த்துருக்கீங்களா? அப்போ தேவன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலான இடத்துல இருக்கிறாரு. அப்போ அந்த மேலான இடத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கீழானவைகளை விட்டு மேலானவைகளே நாடணும்னு சொல்லி பவுல் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கணும். அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர். இல்ல இப்ப நீங்க வாசிச்சிருந்த பிரசங்கி 12. வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீமை. இருங்க சிஸ்டர். இந்த வாதுமை மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் ட்ரீ, இதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனி கொடுக்கிற ஒரு ஸ்டேஜ். நம்ம ஆவியின் கனிகள், தேவனுக்கு உகந்த ஒரு வாசனை கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போகணும்னா எல்லா மரமும் பூ பூத்து காய் காய்க்கும். ஆனா இந்த வாதுமை மரம் காய் காய்ச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பூவே பூக்கும். ஃபைனல் ஸ்டேஜ் பூ தான். ஆனா எந்த ஒரு மரமும் ஃபைனல் ஸ்டேஜ். இப்ப நம்ம வந்து சத்தியத்துக்குள்ள நம்ம வரோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுடைய கனிகளை தேவனுக்கு கொடுக்கணும். அப்ப பூ பூக்குறது அப்படின்னும் போது தேவனுக்கு நம்ம நிறைய சப்ஜெக்ட்லாம் பார்த்துருப்பீங்க. உகந்த வாசனை கேள்விப்பட்டிருக்கோங்களா? அப்போ போது பூ பூக்கிறது ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னா நம்மளுடைய சத்தியத்துல நம்ம வந்து முதல்ல சத்தியத்துக்குள்ள வரவங்க கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. ஆனா அவங்க ஃபைனலா அதுக்குள்ள வரைக்குமே இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா சம்டைம்ஸ் இல்லாத போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக காரியங்கள்ல
நெருக்கி மற்ற அன்பு அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள்ல வந்து விழுந்து போயிடுறதுனால அவங்களோட கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு போக முடியல. அடுத்தது வாசிங்க சிஸ்டர். வெட்டுக்கிளிகள் பாரமாகி பசி தீவனம் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இருக்கு இல்லைங்களா வாதுமை மரம், அதுல வந்து வெட்டுக்கிளிகள் உட்காருது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி. அப்போ அது வந்து தலையில தேனுன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நாம வந்து சத்தியத்துக்குள்ள போயிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி ஒரு போராட்டங்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்துக்குள்ள நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். உலக பிரகாரமான சில சகோதர சகோதரிகள் நமக்கு பழக்க வழக்கம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே சாவதான் போறாங்க, நீங்க என்னங்க போய் பெருசா இது பண்ண போறீங்க, நாங்களும் சாவதான் போறோம், நீங்களும் சாவதான் போறோம். தேவன் யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு சாவறதில்ல. ஒரு விஷயம் நம்ம எதுக்காக செத்தோன்றது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தெரியாம ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறதே வேஸ்ட். நாம அதனாலதான் என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், கிரீடம் எனக்கு வைத்திருக்குன்னு சொல்லி பவுல் கூட சொல்லி நம்ம கேட்டோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஓட்டம் எங்கன்னா மேலானவைகளை நாடிதான். அப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டான ஸ்டேஜ்ல தான் நம்ம இங்க மாதிரி வெட்டுக்கிளிகள் இந்த மாதிரிலாம் வந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுவோம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க. அதாவது அவங்க கிடையாது, அதனுடைய குணாதிசயங்களை யாரு உருவாக்கி விடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூமிக்குரிய அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான். அவன் வந்து ஏவி விட்டுருவான். ஏன்னா நமக்கு அன்பு இறக்க குணம்ன்றது தேவன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி ஏவாள் போய் ஆதாம அந்த ஒரு ஈர்ப்புனால வந்துச்சு ஏமாத்துட்டாங்களோ, அதே மாதிரி மற்ற சகோதர சகோதரிகள் மூலயமா நம்மளுடைய பாண்டிங் உறவுகள் அவங்க வந்து நம்மளை இழுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதனாலதான் இங்க ஒரு குடும்பமாவும் ஒன்னாவும் நம்ம இங்க இருக்கிறோம்னா நமக்கான உறவுகளை நம்ம இங்க ஏற்படுத்திக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெளியிலிருந்து வர சகோதர சகோதரிகள் நம்ம வருவாங்க, இருப்பாங்க, போவாங்க. ஆனா நிரந்தரமா இருக்கிறதுன்றது யார் கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை கடைபிடிக்கிறவங்க கையிலையும் அதை கேட்கறவங்க கையிலையும் தான் இருக்கு. ஸோ வரவங்க எல்லாமே வந்துட்டு போறதுக்கு அது வந்து தேவன் வந்து அழைப்புன்றது எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு. ஆனா அந்த உண்மை உள்ள நிலைமைக்கு போகணும்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அந்த அது போகணும் அப்படின்னா அவங்க மேல நமக்கு பிரியமா இருக்கணும். அதனாலதான் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினைக்காம நம்ம அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வாசிங்க சிஸ்டர். இந்த வெள்ளி கயிறு கட்டுவிட்டு, அதாவது இது எப்படி நம்ம வாசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். வெள்ளி கயிறு கட்டுவிட்டு அப்படின்னும் போது நம்மளுடைய முன்னாடி பிரசங்கில பார்க்கும்போது மரணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி, கட்டு விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இது ஆவிக்குரியவைகளோடு எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்கு. ஸோ அப்போ அந்த வெள்ளி கயிறு அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப இங்க ஏதாவது குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகள். ஸோ இந்த 31,000 வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து இல்லாம போயிடுமா? இதுதான் முன்னாடியே நான் வேற மாதிரி சொன்னேன். நம்ம இந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்துட்டு உலக காரியத்துல நான் ஈடுபாடு அதிகமா இருந்து திருப்பி நான் இதே சப்ஜெக்ட் என்னை எடுங்க அப்படின்னு சொன்னா வராது. ஏன் வராது அப்படின்னா, இந்த சொற்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டு விட்டுரும். அங்க எப்படி இறந்து போறாங்களோ அதே மாதிரி இங்க நம்மளுடைய தேவனுடைய வார்த்தையோ செவி சாய்க்காம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இது என்ன பண்ணணும்னா கட்டாயிடும். அப்ப நாம திருப்பி என்ன பேச முடியாதான், தேவனுடைய வார்த்தைய பேச முடியாதான். ஸோ அங்க ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் இல்லைங்களா? என்னென்ன பார்த்தோம்? ஹார்ட் பார்த்தோம், கிட்னி பார்த்தோம், நுரையீரல் பார்த்தோம். ஸோ அது உள்ளுறுப்புகள் மறைக்கப்பட்டு இருக்கு, சரீரத்துக்குள்ள ஒரு போர்வையா உள்ள இருக்கு. ஸோ அதையே இங்க இது எப்படி சொல்றாரு அப்படின்னு பாருங்களா. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளின் அன்பே பெரியது. ஸோ இவைகளின் அன்பே பெரியதான். விசுவாசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, விசுவாசம் நம்பிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. விசுவாசிக்கிறவங்க மேலதான் நம்பிக்கையே வரும். அப்போ நாம யாரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த உள்ளுறுப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நுரையீரல் இது வந்து நம்ம அன்பே பெரியதுன்னும் போது நமக்கு மைண்ட்ல டக்குன்னு வர்றது வந்து ஹார்ட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாது அப்படின்றது முன்னாடியே நான் சொல்லிட்டேன், கிளிக் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நான் சொல்றேன். இப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் நமக்கு தெரியும் இல்லைங்களா, வந்துருச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட அது மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிடுறாங்க. ஆனா நுரையீரல் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் அன்பே பெரியதான். ஸோ இந்த ஒரு ரெண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இருதயம் பிளஸ் கிட்னி இது ரெண்டும் வந்து என்ன தெரியுமா? விசுவாசம், நம்பிக்கை. ஆனா இவைகளில் அன்பே தெரியுது. அப்படி அன்புன்றது எதுன்னு பாத்தீங்கன்னா நுரையீரலம். ஸோ அது வந்து தான் சுவாசிச்சுக்கிட்டே இருக்குமா மூச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம். நல்ல வார்த்தைகளை உள்வாங்கி கெட்டவைகளை நம்ம வெளியேற்றுறோம் இல்லைங்களா? அப்போ நல்லவைகள் அப்படின்னும் போது தேவனுடைய சொற்கள், அதை நம்ம காதால வாங்குறோம், உள்ள போய் அது வேலை செய்யுது, திருப்பி நம்ம என்ன கெட்டவைகளை எல்லாமே வெளியேற்றுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? பியூரிஃபையா ஆயிடுறோம். இது ஒரு வேலை இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்ம எங்க போயிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரே சொல்றாரு, இரண்டாம் மரணம். சோ இதெல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிடணுமா? சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்க பாருங்க, சிருஷ்டிகரை நீங்க நினைக்கிறது ஒரு பக்கம், இது எல்லாமே நீங்க நினைன்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். நீங்க நினைக்கலனாலும் ஒருத்தர் நம்மள நினைச்சிட்டு இருக்காருங்களா? வாசிங்க வாசிங்க. 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். இங்க பாருங்க, நம்ம சிறுமையும் எளிமையுமானவர்கள். அதாவது நம்ம வந்து தேவனுடைய பார்வையில ஒரு புறஜாதி. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கர்த்தர் மூலியமா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுனால தேவன் எப்போ பாரு நம்மளுடைய நினைப்பாவே இருக்காங்களாம். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்குமாயிருக்கிறீர், என் தேவனே தமதே. அதாவது தாமதையும் அப்படின்னு சொல்லி நாம தான் இதை கேட்கிறோம். ஆனா அவர் எப்பவுமே அவர் நம்ம மேல நினைவா தான் இருக்காரு. அப்ப அவர் நம்ம மேல நினைவா இருக்காருன்னா நினைப்பா இருக்கிறவங்க கிட்ட நாம தான் போகணுமே. புரியுதுங்களா? இல்ல பிரதர், ஊர்ல எங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கு, நான் நினைச்சிட்டே இருக்கேன், நான் தான் போகணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஆல்ரெடி வந்துட்டார்ல இயேசு கிறிஸ்து, வந்துதான் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா நம்ம அதை பண்ணோமா? நீங்க எப்படி டக்குன்னு வந்து பிரதர் அந்த டைம்ல நாங்க இல்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே தேவனுடைய திட்டங்களா இருக்கிறதுனால அந்த திட்டத்துக்கு மாறா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு வசனம் இருக்குங்களா? தேவனை கேள்வி கேட்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. அதனால நம்மளுடைய அறிவு அதிகமாவே இருந்தாலும் அதை தேவனுக்கு சரியா நிகராதான் நம்ம பயன்படுத்தணுமே. சொல்லுவோம் தேவனுக்கு பெரிதா என்னன்னு நினைச்சவங்க இன்னைக்கு எத்தனையோ பேரு கீழே வந்து நம்மளை ஆட்சி பண்ணி நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. இது எப்படி முடிக்கிறாரு அப்படின்றத பாருங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை. இப்ப இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா? அந்த ஏஜ், குழந்தை, யூத் ஸ்டேஜ், அப்புறம் வந்து ஓல்ட் ஏஜ், இதெல்லாமே யார் மேல விழுந்த கடமைகளாம்? சுவிசேஷம் அறிவிப்பதே உங்க மேல் விழுந்த கடமையாயிட்டு. அப்போ அப்படின்னா இப்போ இது இந்த எல்லாமே நம்ம அந்த மேல் நோக்கி பாதைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அப்போ அதுவும் நம்ம மேல விழுந்த இதே கடமையை தான் ஒருத்தர் வந்து சீரும் சிறப்பமா செஞ்சுட்டு போனாரு. ஆனால் தானே தேவனுடைய கடமையும் கட்டளையும் கீழ்ப்படிஞ்சு அவருடைய ஓட்டத்தை சரியா முடிச்சுட்டு போனாரு. ஸோ நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ இதை எல்லாமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நாம போகும்போது அவரு என்ன பண்ணணுமா? நம்மளுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வோமா? அப்போது நம்மளுடைய பாதையை இந்த மேலானவைகள் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த வழிகளில் எல்லாமே இந்த கடந்து போற தூரத்துல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு எதிராக சத்தியத்துக்கு விரோதமா சில எதிர்ப்புகள் நமக்கு வந்தாலும் அதை எல்லாத்தையுமே அவர் எப்படி மாற்றுவாரா? நமக்கு செவ்வையா மாற்றி விட்டுருவாருங்க. ஸோ இதை எப்படி சொல்றாரு? கொலேசியர்ல எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை, ஸோ நமக்கு சிருஷ்டிகர் யாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் முன்னிலையில பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸோ இந்த பாடம் புரிஞ்சுதுங்களா? ஸோ வாலிப பிரயாணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
மாம்சரிகமா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது கிடையாது. ஏன்னா இந்த அப்படிதான் பார்த்தா இன்னைக்கு வயசானவங்களும் குழந்தைங்களும் தான் அதிகமா இருக்காங்க. இவங்க எல்லாமே தேவனை தேடக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் தேடணும், நாமளும் தேடணும், எல்லாருமே தேடணும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை தெரியாத ஒரு நிலையில இருக்கிறது குழந்தை பருவம். சத்தியத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய நிலையில வளர்றது குழந்தை பருவத்திலிருந்து அடுத்து வாலிப பருவம். வாலிப பருவத்துல இருந்து சத்தியத்திலிருந்து விலகக்கூடியது தான் இந்த ஓல்டேஜ். ஸோ இந்த ஒரு தவறுதலை நம்ம எப்பவுமே எங்கேயுமே செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தேவன் சாலமோன் ஞானி மூலயமா இந்த ஒரு பாடத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். ஸோ நம்ம இந்த பாடம் பார்த்தீங்கன்னா அநேக பெயர் சபைகளில், அநேக யூத் கன்வென்ஷன்ல, எல்லா இடத்துலையுமே போஸ்டர்ல இருந்து சோசியல் மீடியா வரைக்கும் எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க, வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிக்கிறே நினை. ஆனா அதுக்கான உள்ளான அர்த்தங்கள் தேவன் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்திருக்கிறார். ஏன்னா நாமும் ஆரம்ப ஸ்டேஜில் எப்படித்தான் இது நினைச்சிட்டு இருக்குன்னா, இந்த ஒரு வாலிப பிரயாணம்ன்றது ஒரு முக்கியமான ஸ்டேஜ். அப்போ இந்த ஒரு ஸ்டேஜ்லயே நம்ம தேவனை நினைச்சிடணும் அப்படின்னு உட்காந்து 24 மணி நேரமும் ப்ரேயர்லேயே உட்கார வச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அது அப்படி கிடையாது அப்படின்றது தேவனே நமக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ இந்த ஒரு பிரயாணம் ஏன் இது எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலிப பிரயாணத்துல இந்த ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசுலாம் பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே துணிகரமா செய்யக்கூடிய ஒரு தில்லும் ஒரு பவரும் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத்துக்கு தான் இருக்கும். 10 பேர் எதிர்த்து நின்னாலும் சத்தியத்துக்கு விரோதமா உடல்ல இருக்கிற பலத்தை என்னால முடியும் அப்படின்னு. அப்போதான் அந்த மாதிரி தான் கிறிஸ்து கூட நமக்காக அந்த 30 வயசுல 33 வயசுல மறிக்கிறாருன்னும் போது அவர் நினைச்சு எதையும் கண்டும் திகழல. நான் இதை பண்ணணும் அப்படின்னு கான்பிடண்டா அந்த ஒரு காரியத்துல இருந்தாங்க. அப்போ தேவனுடைய திட்டத்துல அவர் தெளிவா அதை பிடிச்சிக்கினதுனாலதான், ஒருவேளை நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு 53 வயசோ ஒரு 63 வயசோ நிறைய பேரம்பேத்திகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தேவனுடைய திட்டத்தை இது பண்ணனா சரீரம் ஒத்து கொடுத்துருக்குமா? எந்த ஒரு வழியுமே தாங்கிக்க கூடிய மனநிலை யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாலிபத்துல தான் இருக்கும். ஸோ அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, ரத்தம் சூடா இருக்கிற வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்குமே துணிஞ்சு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சரீரமாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நம்ம ஒன்னா சேர்த்து தேவனுக்காக நம்ம நேரத்தை செலவிட்டோமா, தேவன் நம்மளுடைய பாதை எல்லாத்தையுமே செவ்வாய்ப்படுத்துவார். நமக்கு எதிரில் வர எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் அது எல்லாமே வாய்க்காமையே போயிடும். ஸோ பொறுமையோட கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் துதியும் கனவும் மகிமையும் உண்டாவதாக. இந்த ஒரு நாளில் கூட நமக்கு ஒரு சத்திய படத்தை கொடுத்த அன்பு சகோதரர் அவர்கள் கூட நம்ம எக்லிஷியன் சார்பாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகர நிலை அப்படின்ற ஒரு தலைப்பின்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த ஒரு வாலிப பிரயாணத்திலே சிருஷ்டிகர நிலை அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம அநேக பேர் நம்ம பைபிள் எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, யோசேப்பா இருக்கட்டும், டேனியல் ஆகட்டும், அப்போஸ்தலர் பவுல் ஆகட்டும், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகட்டும், எல்லாருமே அந்த வாலிப பிரயாணத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருமே தேவனுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாங்க இல்லைங்களா. அதே தான் நமக்கும். நாம அவங்களோட கேரக்டரை பார்க்குறோம் அப்படின்னும் போது அந்த கேரக்டரில் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் யாரை தான் கண் நோக்கி பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்போஸ்தலர்கள் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஒரு வசனம் கூட இருக்கும், அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருப்பாங்க, நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளார வரும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தோம் அப்படின்னா, சத்தியத்தை கேட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அந்த ஒரு வாலிப ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம அந்த குழந்தைக்கு ஏற்றவைகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். அப்போ குழந்தைக்கு ஏற்றவைகளே நம்ம கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நான் கரெக்டாக சொன்னார் பிரதர் கூட. என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எப்போ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலிபத்தில் ஸ்டார்ட் பண்ணி
அவரோட வாலிபம் முடியறதுக்குள்ளே அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. அப்போ வந்து நம்ம பிசிக்கலாக மட்டும் வாலிபமா இருக்கணும் அப்படின்றது மட்டும் பார்க்காம நாம வந்து எல்லா வேலையும் செய்யணும், தேவனுக்கேற்ற வேலைகளை செய்யணும் அப்படின்னா, அவருக்கேற்ற கிரிகளை செய்யணும் அப்படின்னா நம்ம சத்தியத்திலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா வாலிபத்துக்கு அந்த ஒரு யங் ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்றது கூட நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாங்க. அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். பாடல் எண் 54, என்னை மறவா ஏசுநாதா என்ற பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேவை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேவை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம்முள்ளங்கையில் வல்லவர் எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உம்முள்ளங்கையில் வல்லவர் எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திடுமே உம் நாமத்திலே பரமே ஜெய கொடியே. பரந்திடுமே உம் நாமத்திலே பரமே ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன்
அனைவரும் நின்றவண்ணமாக ஜெபம் செய்வோம். ஜெபத்திலே நம்ம ஏறெடுக்கும்படியாக அன்பு சகோதரர் ஆபிரகாம் பிரதர் அவர்களை கூட ஜெபம் செய்யும்படியாக அன்போடு இருக்கிறோம். பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு எல்லாம் வரவேற்கிறோம். நான் முடிவு ஜெபத்தை நான் செய்ய போகிறேன். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே ஒரு நல்ல சத்தியத்தை சந்திக்கிறதே உமக்கு நன்றி அப்பா. வாலிபத்திலே ஒரு சிருஷ்டிக தினை என்ற அருமையான சத்தியத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறாப்பா. ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக திருப்பைக்காக நன்றி உங்களுக்கு இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை கேட்டு அதன்பில் நடக்கும் தேவன் உதவி செய்வமாக இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அனைவரும் சத்தியத்தை அறியாதனாலே பலவித தொலைகளில் இருக்கிறார் ஆண்டவர். அவர்கள் எல்லாம் கூடி வர செய்வமாக இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அநேகர் உன் சத்தியத்தை அறிய அவளோடு வர தேவன் உதவி செய்வமாக இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்களுக்கு தந்த சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே எங்கள் பலப்படுத்தினரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றோட வார்த்தையை சமர்ப்பிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம்.